ஹாய் எவ்ரி ஒன், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் டேரெக்டாக கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஒரு நியூமெரிக்கல் பார்த்தோம் கரெக்டாக. அதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் நியூமெரிக்கல் தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரியா, நான் போன கிளாஸே வந்து இந்த நியூமெரிக்கல் போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்லாம் சொல்லியிருந்தேன். ஓகே, ஐ திங்க் எந்த டவுட்டும் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா உங்கள் ஆன்சர் வந்து ஐன்னு வந்திருக்கும். சரியா, இப்படி அப்போ உங்கள் ஆன்சர் ஐன்னு வந்துச்சுனாக்கா கங்க்ராச்சுலேஷன், கரெக்டாக நீங்கள் சூப்பராக போட்டிருக்கீங்க, உங்களுக்கு கான்செப்ட்ஸாக நல்லா புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரியா, ஒருவேளை தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து இன்னும் கிளியராக பார்க்க போகிறோம். சரியா, ப்ராக்டிஸ் பண்ண தான் நல்லா படிக்க வரும். சரியா, ஸோ கொஷின் ஃபஸ்ட்டு படிப்போம். இன் YDSE D ஈக்குவல் டு அண்ட் ஒருவேளை இந்த சம்மு நீங்கள் போட்டிங்கன்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு யூ கேன் கண்டினியூ ஃப்ரம் த நெக்ஸ்ட் டாபிக். ஓகே, இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம்னாக்கா நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் எப்படி கால்குலேட் பண்ணுறது. சரி, உங்களுக்கு இப்போ ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகுது கரெக்டாக. இது சென்ட்ரல் பிரைட்டுனாக்கா இந்த இடத்துல டார்க்கு மேலே பிரைட் அந்த மாதிரி ஃப்ரிஞ்சஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, நம்பர் ஆஃப் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகிறப்ப நம்பர் ஆஃப் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் டார்க் ஃப்ரிஞ்சஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி பார்ப்போம். அதுக்கு அடுத்து ஷேப் ஆஃப் த இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, ஷேப் ஆஃப் த இன்டர்ஃபரன்ஸ் எப்படிலாம் இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். சரியா, ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ப்ரொசீட் வித் திஸ் சம். இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். சொல்யூஷன் வந்து எல்லா புக்லேயுமே இருக்கும்டா. சரியா, சொல்யூஷன் வந்து இந்த வீடியோ பார்த்து தான் தெரியணுன்ட்டு இல்லை, எல்லா புக்லேயுமே இருக்கும். சரியா, நீங்கள் என்ன கற்றுக்கணுன்னா இந்த கொஷினை நான் எப்படி படிச்சுட்டு எப்படி நான் அப்ரோச் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். சரியா, ஸோ ஜஸ்ட் நோட் ஹவ் ஐ எம் அப்ரோச்சிங் திஸ் கொஷின். இப்போதைக்கு வந்து இந்த சொல்யூஷன் நம்ம எதுவுமே போடலன்னு நினச்சிக்கோங்க. நான் எப்படி கொஷின் படிக்கிறேன், எப்படி வந்து அதை அப்ரோச் பண்ணுறேன்றது நல்லா யோசிச்சு பாருங்கள். ஓகே, ஸோ இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் கேபிட்டல் D ஈக்குவல் டு 1 மீட்டர். கேபிட்டல் Dனா ஆப்வியஸ்லி என்னது, ஸ்க்ரீனுக்கும் உங்கள் ஸ்லிட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் கேபிட்டல் Dன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக, ஸோ கேபிட்டல் D 1 மீட்டரில் இருக்குது. ஸ்மால் டின்னு என்னது, ரெண்டு ஸ்லிட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ஸ்மால் டி. ஓகே, ஸ்மால் டி இஸ் 1 mm அண்ட் வேவ் லென்த் இஸ் 5000 ஆம்ஸ்ட்ராங் வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. ஓகே, கால்குலேட் த இன்டென்சிட்டி ஆன் த ஸ்க்ரீன். ஓகே, இதுதான் போன கொஷனுக்கும் இந்த கொஷனுக்கும் சேஞ்ச் வந்து இதுதான். போன கொஷனில் இந்த இன்டென்சிட்டியே கொடுத்துட்டாங்க, எந்த பாயிண்டில் லொக்கேட் ஆச்சுன்னு கேட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல இன்டென்சிட்டி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும், ஐ தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும், ரிசல்டன்ட் ஐஆர் தான் கண்டுபிடிக்கணும். சரியா, அட் அ டிஸ்டன்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா y ஈக்குவல் டு 1/3m. ஓகே, என்ன அர்த்தம்னா இப்போ இது உங்கள் சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 1 minute. let us assume this is central bright fringe. இந்த இடத்துல slit 1 and slit 2 இருக்குது. ஓகே, y என்னது, இந்த டிஸ்டன்ஸ் சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்களோ அதான் y. ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் திஸ் y இஸ் 1/3. ஓகே, கீழேருந்து மேலே எடுத்தாலும் ஒன்று தான், மேலேருந்து கீழே எடுத்தாலும் ஒன்று தான். இந்த இடத்துல வச்சு நீங்கள் சால்வ் பண்ணலாம், இப்படி வச்சும் சால்வ் பண்ணலாம். சரி, உங்கள் கன்வீனியன்ஸ் தான், எப்படி எடுத்தாலும் y வில் பி சேம். ஓகே, எப்படி எடுத்தாலும் உங்கள் y வந்து சேமாக தான் இருக்க போகுது. சரியா, அந்த டயக்ராம் அழிஞ்சிருச்சு. சரி, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எப்படி எடுத்தாலும் உங்கள் y வந்து சேமாக தான் இருக்க போகுது. இப்போ நல்லா நோட் பண்ணுங்கள். ஓகே, நான் திருப்பி வரைகிறேன், 1 minute. இதுதான் y, அதாவது 1/3 mm. ஓகே, slit 1 and slit 2, S1 and S2. ஓகே, இப்படி போகுது, ரேஸ் ரெண்டும் இங்கே வந்து இந்த பாயிண்ட் Pயில் மீட் ஆகுது. சரியா, இந்த சென்ட்ரல் ஃப்ரிஞ்சுக்கும் உங்கள் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க கேப் என்ன சொல்லியிருக்கேன், தீட்டா. ஓகே, தீட்டாவுக்கும் ஃபைக்கும் இட் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். சரியா, தீட்டா இஸ் நாட் சேம் ஆஸ் தட் ஆஃப் பை. நிறைய பேருக்கு வந்து அந்த டவுட் இருக்கும். ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு அந்த டவுட் இருக்காது, பிகாஸ் மல்டிபிள் டைம் நான் இதோட அர்த்தம்லாம் சொல்லியிருக்கேன். கரெக்டாக, எப்படின்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், இது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் குவான்டிட்டி. எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், மோஸ்ட்டாக இதை வந்து நம்ம இந்த ட்ரையாங்கிள்க்கும், ஓகே, இந்த ட்ரையாங்கிள்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு வர்றதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இந்த தீட்டாவை யூஸ் பண்ண போகிறோம். சரியா, எப்படின்றது இந்த கொஷினை நீங்கள் கிளியராக பார்ப்பீங்க. சரியா, இப்போ இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, நான் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் வரைகிறேன். உங்கள் தீட்டா இங்கே இருந்துச்சு. ஓகே, இது கேபிட்டல் D, இது வந்து உங்கள் டிஸ்டன்ஸ் y. tan தீட்டா ஈக்குவல் டு என்ன எழுதுவீங்க, tan தீட்டா ஈக்குவல் டு தீட்டா இஸ் சேம் இன்ட்டு cos square 5/2 தானே போடுவோம். 4a into cos square 5/2. சரியா,
இப்போ எனக்கு கொஷனில் இது கேட்டிருக்காங்க. ஓகே, எனக்கு இதை பற்றி பிரச்சனை கிடையாது. கிவன் ஐன்னு கொடுத்துருக்கேன்னா இது பிரச்சனை இல்லை. சரியா, அடுத்து 5 வேணும். ஓகே, ஸோ எனக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் தான் நான் வந்து இன்டென்சிட்டி கண்டுபிடிக்க முடியும். எனக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தெரியணும்னா என்ன பண்ணணும்? டெல்டா எக்ஸ் தெரியணும். ஏன்? பிகாஸ் டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு λ/2 இன்ட்டு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ எனக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் தான் நான் டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஐ மீன் டெல்டா எக்ஸ் தெரிஞ்சால் தான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, டெல்டா எக்ஸ்னால் என்னென்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒன்று டேரெக்டாக எனக்கு ஃபார்முலா இருக்குது. ஓகே, டேரெக்ட் ஃபார்முலா வச்சு போடலாம். பட் ஆனால் ஜியாமெட்ரி வச்சு நம்ம ஈஸியாக வந்து பண்ண முடியும். எப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன? டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு டி இன்ட்டு சைன் டீட்டா. நிறைய வாட்டி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கரெக்டாக? ஸோ இதுதான் நமக்கு தேவை. ஸோ எனக்கு டி இன்ட்டு சைன் டீட்டா, இந்த இடத்துல என்னாச்சு? சைன் டீட்டான்ற ஒரு வேல்யூ வருது. ஓகே, எக்ஸாக்டாக எனக்கு சைன் டீட்டாவோட வேல்யூ தெரியாது. ஏன்னா சைன் டீட்டா ஈக்குவல் டு என்னது? டி அண்ட் உங்களோட டெல்டா எக்ஸோட ரிலேஷன்ஷிப் தான் சைன் டீட்டா. சரியா? ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு என்ன வேணும்? இப்போ சைன் டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கும். சைன் டீட்டாக்கும் டேன் டீட்டாக்கும் ஐ ஹேவ் ரிலேஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ tan theta equal to y/d நமக்கு தெரியும். ஆமே ரைட்? tan theta equal to y/d. சரியா? லாஸ்ட் கிளாஸோட நோட்ஸ் இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் கம்பேர் வித் த டயக்ராம். சரியா? நான் டயக்ராம் இல்லாமல் சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஓகே, கம்பேர் வித் த டயக்ராம் ஈஸியாக புரியும். tan theta equal to y/d. ஓகே, நவ் ஸோ இந்த இடத்துல y equal to கொடுத்துருக்காங்க கிவன்லேயே 1/3 mm. சரியா? நான் mm வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகே, 1/3 × 10⁻³ capital D is 1 meter. Okay, capital D is 1 meter. So meter cancel ஆடும். Finally tan theta equal to 1/3 × 10⁻³ சரியா? So tan theta ஓட value is very small. So can I write tan theta equal to sin theta? Obviously கரெக்டாக நேற்று கிளாஸ் பார்த்துருங்க, கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகே, so now when I write sin theta equal to 1/3 × 10⁻³, I also know that sin theta is written as related as delta x equal to d into sin theta. Okay, so அப்போ நான் sin theta வந்து delta x by d ன்னு போடலாமா? ஓகே, I need to find delta x. So d is given. கொஷனில் d is எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 mm. கரெக்டாக? கொஷனில் 1 mm d கொடுத்துருக்காங்க. sin theta ஓட வேல்யூ you know already. Okay, just substitute the value here. 10⁻³ into 1/3 into 10⁻³. So delta x equal to 1/3 into 10⁻⁶. Okay, delta x தெரிஞ்சுன்னா now we can find 5. கரெக்டாக? ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கேன். 5 equal to 2π/λ into delta x. சரியா? 5 ஃபார்முலா என்னது? 2π/λ into delta x. சரியா? இப்போ லாம்டாவோட வேல்யூ இஸ் given. how much? 5000 into 10⁻10 ஆம்ஸ்ட்ராங்கை வந்து நான் மீட்டரை மாட்டிட்டேன். ஓகே, ஸோ அதனால் 5000 into 10⁻10 and delta x ஓட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சேன். 10⁻6 divided by 3. So when we solve this we will get 2π into 10/5 into 3 which is nothing but 4π/3. Okay, so இப்போ 5 கிடச்சிருச்சு. now we can easily find the intensity. இன்டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன? 4i into cos square 5/2. ஓகே, அந்த 5 ஓட வேல்யூ இஸ் 4π/3. சரியா? 5/2 ஓட வேல்யூ will be 4π/3 divided by 2 which is nothing but 4π/6. okay, cos square 4π/6. now see நல்லா கவனிங்க, இது ஆக்சுவலாக என்னது? 2π/3. கரெக்டாக? ஸோ cos 2π/3 என்னது? cos 2π/3 is 60. okay, now I'm sorry, cos π/3 is 60. கரெக்டாக? cos π/3 is 60. cos 2π/3 is 120 degree. okay, and cos 120 degree is எவ்வளோ? -1/2. am I right? -1/2. just substitute -1/2 whole square here. okay, அப்போ என்ன ஆகும்? +1/4 ஆகும். 4 cancel. finally you will get I. okay, simple solve தான், வேறு ஒன்றும் கிடையாது. okay, tan theta ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். tan theta கண்டுபிடிச்சா sin theta கண்டுபிடிச்சிடலாம். sin theta கண்டுபிடிச்சோம்னா delta x கண்டுபிடிச்சிடலாம். then we can find easily 5 தெரிஞ்சுன்னா you can find the intensity of the given wave. okay, now இது புரிஞ்சுச்சா? now let's just continue to the next topic. see next topic என்னன்னா number of maxima and number of minima எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். see
ஒரு பேசிக்கான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு வந்தது என்ன? when d is much 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 smaller than d, we will get an interference. am I right? interference. இந்த interference எப்படி இருக்கும்? உங்கள் ஸ்லிட் வந்து லீனியராக இருந்துச்சுன்னா, அதாவது ஸ்லிட்டாக எடுத்தால் உங்கள் இன்டர்ஃபரன்ஸ் வந்து இட் வில் பி லைக் திஸ். ஓகே, இந்த இன்டர்ஃபரன்ஸ் ஃபார்ம் ஆகுதுல்ல, இதுக்கு வந்து ஒரு லிமிட்டே இல்லாமல் இருக்கும். ஓகே, there will be infinite number of strips formed. ஓகே, ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, சரியா? இஃப் ஓகே உங்கள் ஸ்மால் டி, அதாவது உங்கள் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட் ஓகே இஸ் மச் 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 கிரேட்டர் தென் வேவ் லென்த். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னென்னா ஸ்மால் டிக்கும் டிக்கும் ரிலேஷன்ஷிப். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஸ்மால் டி ஓகே அண்ட் உங்கள் வேவ் லென்த், இது ரெண்டுத்தையும் நான் ரிலேட் பண்ண போகிறேன், சரியா? உங்கள் ஸ்மால் டி அண்ட் வேவ் லென்த் ஷுட் பி டிஃப்ரென்ஸ் ஷுட் பி மினிமம். ஓகே, இது ரெண்டும் வந்து ஒரு க்ளோஸ் வேல்யூவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 mm இருக்குனாக்கா உங்கள் லேம்டா கேன் பி 50 mm. ஓகே, ஒரு க்ளோஸ் டிஃப்ரென்சஸ் பாசிபிள். அப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுனாக்கா தென் உங்கள் ஸ்லிட்டு வந்து ஒரு லிமிட்டட் குவான்டிட்டியாக வந்து மாறிடும். நான் என்ன சொன்னேன்னா, இஃப் யுவர் டி இஸ் மச் 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 கிரேட்டர் தென் லேம்டா, ஓகே ஐம் சாரி, ஐ திங்க் பாஸ் பண்ண மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் கவனிங்க. இஃப் உங்கள் டி இஸ் மச் 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 கிரேட்டர் தென் லேம்டா, ஓகே, இப்படி இருந்துச்சுனாக்கா யூ வில் கெட் இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ். ஓகே, ஒருவேளை இப்படி இல்லைன்னா யூ வில் கெட் ஃபைனட் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப் சிமிலர். ஓகே, ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் விஷயம். இஃப் உங்கள் ஸ்மால் டி இஸ் மச் 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 கிரேட்டர் தென் லேம்டா வந்துடுச்சுனாக்கா, உங்கள் ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸும் லேம்டாவோட டிஸ்டன்ஸும் ரொம்ப ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுனாக்கா யூ வில் கெட் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ். ஓகே, அதுவே ஒரு வேளை உங்கள் ஸ்மால் டியும் உங்கள் லேம்டாவும் நியர்லி சேமாக இருந்துச்சுன்னா, நியர்லி சேம் ஆர் க்ளோஸ் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சுனாக்கா தேர் வில் பி a finite number of strips. ஓகே, as simple as that. புரிஞ்சா? ஸோ அப்படி நமக்கு இப்போ ஒரு நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மினிமா வேணும்னாக்கா அப்போ என்னவாக இருக்கணும் நம்ம கண்டிஷன்? d and lambda should have minimum difference between them, சரியா? ஸோ இது ஒரு பக்கம். now see, இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லிட் S1 and S2 இருக்குது. இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் d அண்ட் என்னோட சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச், அதாவது சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் வந்து இங்கே இருக்குது. ஓகே, சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சில் டெல்டா எக்ஸோட வேல்யூ என்னது? இட் இஸ் 0. கரெக்டாக? ஏன் 0 சொல்லியிருக்கேன்? ஏன்னா பாத் டிஃப்ரென்ஸ் 0 ஆகிடுது. ஓகே, பாத் டிஃப்ரென்ஸ் 0 ஆச்சுன்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 0, அதனால் டெல்டா எக்ஸ் வில் பி 0. ஓகே, அதுவே இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் வரும், இந்த இடத்துலையும் ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் வரும். ஓகே, அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் வரும், அதுக்கு மேலே செகண்ட் டார்க்கு, அதுக்கப்புறம் செகண்ட் பிரைட். சிமிலர்லி இதே அரேஞ்ச்மெண்ட் வந்து கீழே ஃபார்ம் ஆகும். ஓகே, நான் இந்த ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்சோட டெல்டா எக்ஸ் என்ன கிளியராக சொல்லியிருக்கேன், லேம்டா பை 2ன்னு வரும். சரியா? டார்க் ஃப்ரிஞ்சோட டெல்டா எப்படி வேரி ஆகும்? லேம்டா பை 2, 3 லேம்டா பை 2, 5 லேம்டா பை 2. ஐ திங்க் இப்போ நல்லாவே உங்களுக்கு அது மெமரைஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டார்க் ஃப்ரிஞ்சோட ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் எப்போ ஃபார்ம் ஆகும்? லேம்டா பை 2ல். செகண்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் எப்போ ஃபார்ம் ஆகும்? 3 லேம்டா பை 2. அதே மாதிரி தேர்டுன்னு கேட்டிருந்தனாக்கா என்ன வரும்? 5 லேம்டா பை 2ல். ஓகே, சிமிலர்லி உங்களோட பிரைட் ஃப்ரிஞ்ச், ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் வந்து என்ன டெல்டா எக்ஸ் ஃபார்ம் ஆகும்? லேம்டாவில். செகண்ட் 2 லேம்டா, தேர்ட் வந்து 3 லேம்டா. ஸோ இதுதான் உங்களோட டெல்டா எக்ஸ் வேல்யூ ஃபார் ஈச் ஆஃப் திஸ் ஃப்ரிஞ்ச். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இப்போதைக்கு இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் எத்தனை பிரைட் ஃப்ரிஞ்ச் இருக்குது? எத்தனை பிரைட் ஃப்ரிஞ்ச் இருக்குன்னு என்ன சொல்லுவீங்க? சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் ஒன்று. ஓகே, ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச், 2 பிரைட் ஃப்ரிஞ்ச். ஓகே, அதே மாதிரி கீழேயும் இங்கே ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச், இங்கே ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச். டோட்டலாக 1 2 3 4 5 பிரைட் ஃப்ரிஞ்சஸ் ஆகுது. கரெக்டாக கால்குலேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள், லேம்டா பாருங்கள், லேம்டா 2 லேம்டா. ஓகே, லேம்டா 2 லேம்டா. சரியா? இந்த இடத்துல ஆப்வியஸாக 2 இங்கே இருக்குது. 2 × 2 பண்ணோம்னாக்கா இந்த ஃபுல் கவுண்ட் வந்துடுமா? ஓகே, 2 × 2 பண்ணாக்கா சென்ட்ரல் பிரைட்டை தவிர விட்டு இந்த இது இங்கே 2, இங்கே 2, டோட்டலாக இப்போதைக்கு 4 பிரைட் ஃப்ரிஞ்சஸ். ஓகே, ப்ளஸ் சென்ட்ரலில் ஒரு ஃப்ரிஞ்ச் இருக்குது +1. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபிகர் பார்த்தோன்னே நம்ம ஈஸியாக என்ன சொல்லிடலாம்? தேர் ஆர் 5 பிரைட் ஃப்ரிஞ்சஸ் அண்ட் 4 டார்க் ஃப்ரிஞ்சஸ்னு வரும். கேல்குலேட் பண்ணி பார்த்தா டார்க் ஃப்ரிஞ்ச். ஓகே,
ஸோ இது வந்து நம்ம கொடுத்துருந்தா ஈஸியாக பண்ணிவிடுவோம். ஓகே, ஒரு வேளை கொஷன் எப்படி கொடுக்கலன்னா எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜென்ரல் ஈக்குவேஷன் டிரைவ் பண்ண போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஃபார் மேக்ஸிமாக்கு பார்ப்போம். ஓகே, சி டெல்டா எக்ஸோட வேல்யூ ஃபார் மேக்ஸிமம் என்னது? பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கேன், n இன்ட்டு லேம்டா. ஐ ரைட்? சி பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு என்ன போட்டிருக்கோம், லேம்டா. செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு 2 லேம்டா. தேர்ட் பிரைட் ஃப்ரிஞ்சுக்குனா 3 லேம்டா. ஸோ nth பிரைட் ஃப்ரிஞ்ச் வேணும்னா என்ன பண்ணும், ஐ கேன் ஜஸ்ட் சிம்ப்ளி n இன்ட்டு லேம்டா பண்ணனா எனக்கு டெல்டா எக்ஸ் ஃபார் பிரைட் ஃப்ரிஞ்ச் கிடச்சிரும். ஓகே, அண்ட் இன்னொரு ஃபார்மில் என்ன தெரியும், டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு டி சைன் டீட்டான்னு தெரியும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், நான் டி சைன் டீட்டாவையும் இதையும் ஈக்குவேட் பண்ணுறேன். ஓகே, ஈக்குவேட் பண்ண என்ன ஆகும், சைன் டீட்டா ஈக்குவல் டு n லேம்டா பை டி. ஓகே, நல்லா கவனிங்க, இந்த n தான் என்னது ஆக்சுவலாக, இதுதான் நம்பர் ஆஃப் பிரைட் ஃப்ரிஞ்ச், அதாவது எத்தனை கவுண்ட் இருக்கோ அதுதான் வந்து n. ஓகே, நம்பர் ஆஃப் பிரைட் ஃப்ரிஞ்ச். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு விஷயத்தை கவனிங்க, அதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சைன் டீட்டாவோட வேல்யூ மேக்ஸிமமாக எப்போ இருக்கும்? ஓகே, சைன் டீட்டாவோட வேல்யூ மேக்ஸிமமாக எப்படி இருக்கும், இந்த டயக்ராம் பாருங்கள். டீட்டாவோட வேல்யூ மினிமமாக இருக்கும்னு என்ன சொல்லலாம், இந்த வேல்யூ சொல்லலாமா, when theta equal to 0 இது வந்து உங்களுக்கு ஹாரிசான்டல். when theta equal to maximum என்ன சொல்லும், இங்கேயும் இருக்கலாம் தீட்டா, இப்படி போனால் தீட்டா வர வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பாயிண்டில் தீட்டாவோட வேல்யூ வந்து 90 டிகிரி போயிடுது. ஓகே, 90 டிகிரி போயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரின்னு வந்துச்சுன்னா அது வந்து இன்ஃபைனைட்டாக மாறுது. ஓகே, ஸோ அப்போ ஆப்வியஸாக என்னோட சைன் தீட்டாவோட வேல்யூ ஷுட் பி வாட், sin theta oda value should not be greater than 90 degree. I'm sorry, theta oda value should not be greater than 90 degree. Am I right or wrong? ஒருவேளை theta வந்து 90 டிகிரியாக மாறிடுச்சுனாக்கா என்ன ஆகுது, எனக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பாத் வந்து அந்த ரே வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக என்னோட theta should be less than 90 degree, or we can say that it should not be greater than 90 degree. Okay, and obviously அப்போ sin theta should not be greater than what, 1. am I right? sin theta ஓட வேல்யூ வந்து 1க்கு கம்மியாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. ஓகே, அப்போ என்ன பண்ணிக்கலாம், நான் இந்த n lambda by d should not be greater than 1 போட்டுக்கலாமா, sin theta equal to n lambda by d இருக்கா, ஸோ can I write n lambda by d should not be greater than 1. ஓகே, கரெக்டாக. அப்போ n should not be greater than d by lambda, அவ்வளோதான். சி நல்லா கவனிங்க, இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், n should not be greater than d by lambda. இப்போ புரியுதா நம்ம எதுக்கு வந்து டியை வந்து நியர்லி க்ளோஸாக அசியூம் பண்ணோன்ட்டு. ஒரு வேளை டி வந்து 1 mm இருக்குது, லேம்டா வந்து ஒரு 5000 × 10⁻⁻9 மீட்டராக இருக்குது. ஓகே, அப்போ என்ன ஆகுது, the value of n is becoming infinity. கரெக்டாக, அதனால தான் நம்ம அசம்ஷனில் வந்து என்ன எடுத்தோம்னா dn lambda should be minimum difference அப்படின்னு எடுத்தோம். சரியா? இப்போ நம்பர் ஆஃப் மேக்ஸிமா ஈக்குவல் டு என்னது, ஸோ இதுதான் ஆக்சுவலாக. சி நம்பர் ஆஃப் பிரைட் ஃப்ரிஞ்ச் கிடச்சிருச்சு உங்களுக்கு, என்னது, டி பை லேம்டா. ஓகே, கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள், இந்த டி பை லேம்டான்றது நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கு ஜஸ்ட் ஃபார் த அப்பர் போர்ஷன். ஓகே, அதே மாதிரி கீழேயும் டவுன்வர்ட்லேயும் ஒரு போர்ஷன் இருக்குல்ல, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த டி பை லேம்டாவை இன்ட்டு 2 பண்ணுறேன். ஓகே, ஸோ 2d பை லேம்டாவாக மாறுது. ஓகே, 2d பை லேம்டா. அது போக உங்களுக்கு சென்ட்ரல்லையும் ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச் இருக்கா. ஓகே, we need to add that also. சரியா? அப்போ நான் என்ன சொல்லனா ஃபைனலாக நம்பர் ஆஃப் மேக்ஸிமா ஈக்குவல் டு 2d by lambda plus 1. ஓகே, 2d by lambda plus 1. இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போட போகிறேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் என்ன, கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். ஓகே, கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனாக என்னன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 2 3 4 4.3 ஓகே 4.9 இருக்குது. ஓகே, 4.3யோட நிறுத்திக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல கிரேட்டஸ்ட் இன்டிஜர் எது, த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் இஸ் 4 நாட் 4.3. கரெக்டாக, 4 நாட் 4.3. அதே மாதிரி 1 2 3 4 5 5.1. ஓகே, இந்த இடத்துல கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டால் என்ன சொல்லணும், we will say 5 5.1 is not a integer. அந்த மாதிரி தான். ஸோ என்ன பண்ணும், கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும். எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 5.5ன்னு வருது. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்ச் ஈக்குவல் டு 5.5 வருமா, பாசிபிலிட்டி இருக்கா? நோ, ஃப்ரிஞ்சஸ் கேன் பி ஒன்லி இன் இன்டீஜர்ஸ். கரெக்டாக, 0.5ல எப்படி இருக்கும், டெசிமலில் எப்படி நீங்கள் ஒரு கவுண்ட்டு சொல்ல முடியும். ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், லீஸ்ட் டெசிமல் அதாவது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் எடுத்துப்போம், அதாவது 5ன்னு எடுத்துப்போம் நம்ம. ஓகே, ஸோ அதுதான் இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட
டெஃபினிஷன். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மேக்ஸிமான்னு கேட்டால் கண்ண மூடி சொல்லாமல் லேம்டா டி பை லேம்டா ஞாபகம் வந்துடணும். ஓகே, நம்பர் ஆஃப் மேக்ஸிமான்னு கேட்டால் டி பை லேம்டா ஞாபகம் வரணும். ஓகே, ஒன்ஸ் இது ஞாபகம் வந்துச்சுன்னா மேலேயும் ஒரு லேம்டா இருக்கும் டி பை லேம்டா, கீழேயும் ஒரு டி பை லேம்டா, ஸோ 2d பை லேம்டா வரும்னு தெரிஞ்சிடும். ப்ளஸ் சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் ஆட் பண்ணுறதுனால 1 இதில் எல்லாமே ஒரு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டுருக்கா முடிஞ்சு. சரியா, இந்த ஃபார்மில் ரொம்ப முக்கியம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸிமாக்கு. சிமிலர்லி மினிமாக்கு நம்ம போட்டுடலாம். சரியா, மினிமாக்கு என்ன? டெல்டா எக்ஸோட வேல்யூ 2n - 1 இன்ட்டு லேம்டா பை 2 சொல்லியிருக்கேன் கரெக்டாக. லேம்டா பை 2ல் ஃபர்ஸ்ட் ஃப்ரிஞ்ச் டார்க் ஃப்ரிஞ்ச் வரும், செகண்டு 3 லேம்டா பை 2ல் செகண்ட் டார்க் ஃப்ரிஞ்ச். ஓகே, அந்த மாதிரி. ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்சில் என்ன வரும்? when n equal to 1 லேம்டா பை 2 வந்துடுது கரெக்டாக. நான் உங்கள் ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் வந்து லேம்டா பை 2ல் வரும். இப்போ பாருங்கள் அதே மாதிரி தான். ஸோ when I equate delta x equal to d sin theta, I am getting sin theta equal to 2n - 1 into lambda by 2d. okay, so again sin theta should not be equal to what? greater than 1 இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும்? just equating it. சரியா, sin theta should not be greater than equal to 1, அதாவது 2n - 1 into lambda by 2d should not be equal to 1, and 2n - 1 should not be greater than 2d by lambda, so 2n should not be equal to 2d by lambda plus 1, and finally n should not be greater than d by lambda plus 1 by 2. ஓகே, இது என்னது? ஆக்சுவலாக அப்பர் பார்ட் மட்டும், சென்ட்ரல் ஃப்ரெஞ்சுக்கு மேலே இருக்க பார்ட்டில் மட்டும் n கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே, அதுவே எனக்கு வந்து கீழே இருக்க பார்ட்டு வேணும்னா ஜஸ்ட் இன்ட்டு 2 பண்ணால் போதும். ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் மினிமா ஈக்குவல் டு 2 இன்ட்டு டி பை லேம்டா ப்ளஸ் 1 by 2. இந்த இடத்துல ஏன் நம்ம ஃபைனலாக இங்கே இன்னொரு ப்ளஸ் போடலை? பிகாஸ் இது வந்து டார்க் ஃப்ரிஞ்சை பற்றி பேசுகிறோம். சரியா, சென்ட்ரலில் பிரைட் ஃப்ரிஞ்சு தான் ஃபார்ம் ஆகும். டார்க் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகிடுச்சுனாக்கா we will have put here plus 1. சரியா, ஸோ ஃபைனலாக ஈக்குவேஷன் என்ன? 2 இன்ட்டு d by lambda plus 1 by 2. சரியா, அகெயின் இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்கள், இந்த ப்ராக்கெட்குள்ளே கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணணும். சரியா, எக்ஸாம்பிளில் உங்களுக்கு அது என்னன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பிரைட் ஃப்ரிஞ்ச் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் கொஷன். ஓகே, என்னன்னாக்கா S1 அண்ட் S2க்கு நடுவில் 2 லேம்டான்ற டிஸ்டன்ஸ். ஓகே, அதாவது d equal to 2 லேம்டான்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நவ் நம்பர் ஆஃப் பிரைட் ஃப்ரிஞ்சோட ஃபார்முலா என்னது? 2d by lambda plus 1. இது எல்லாமே என்னவாக இருக்க போகுது? நமக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனில் இருக்க போகுது. ஓகே, d equal to 2 lambda சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 into 2 lambda by lambda, lambda cancel, 2 2s are 4, 4 plus 1 5. ஓகே, ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் பிரைட் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகுது? 5. ஓகே, அதுவே நம்பர் ஆஃப் டார்க் ஃப்ரிஞ்ச் வேணும். ஓகே, டார்க் ஃப்ரிஞ்சோட ஃபார்முலா என்ன? 2 into 2 lambda by lambda, ஓகே, ப்ளஸ் 1 by 2. நான் இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2.5, 2 into 2.5 வருது. கரெக்டாக இந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. சரியா, டேரெக்டாக என்ன பண்ணிங்கன்னா 2 into 2.5 equal to 5. ஸோ 5 டார்க் ஃப்ரிஞ்சுன்னு போட்டுருவாங்க. அப்சல்யூட்லி ராங். ஓகே, இந்த இடத்துல தான் கான்செப்ட் அப்ளை ஆகும், கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ 2.5 ஃபஸ்ட் என்ன பண்ணணும் நீங்கள்? யூ நீட் டு கன்வெர்ட் இட் டு இன்டிஜர். ஓகே, கிரேட்டஸ்ட் இன்டிஜர். அப்படி பண்ணால் என்ன வரும்? வெறும் 2 வரும். ஓகே, அப்போ 2 into 2 பண்ணோம்னா 4. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் பிரைட் ஃப்ரிஞ்ச் 5னாக்கா உங்களோட டார்க் ஃப்ரிஞ்ச் வந்து 4 வரும். சரியா, இது உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்கள் இதை சால்வ் பண்ணாமலே கூட ஆக்சுவலாக ஈஸியாக சொல்லிட முடியும். சரியா, இதோட எப்போவுமே 1 கம்மியாக இருக்கும் டார்க் ஃப்ரிஞ்ச் வந்து. இது 5 வந்துச்சுன்னா இது 4 வரும், இது 10 வந்துச்சுன்னா இது 9 வரும், அந்த மாதிரி. ஓகே, சிமிலர்லி செகண்ட் கொஷின் பாருங்கள். 3 லேம்டா கொடுத்துருக்கேன். ஸ்மால் d equal to 3 லேம்டா. ஓகே, நம்பர் ஆஃப் பிரைட் ஃப்ரிஞ்ச் equal to அதே மாதிரி 2d by லேம்டா ப்ளஸ் 1 பண்ணணும். d equal to 3 லேம்டா போட்டோம்னாக்கா 6 லேம்டா கேன்சல், 7 வருது. சரியா, அண்ட் நம்பர் ஆஃப் டார்க் ஃப்ரிஞ்ச் வேணால் 2 into d by லேம்டா ப்ளஸ் 1 by 2, லேம்டா கேன்சல், 3.5 வருது. 3.5 எடுக்கக்கூடாது, பட் ஆனால் என்ன எடுக்கணும்? 3ன்னு எடுக்கணும். ஸோ 3 into 2ன்னு பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 6. ஓகே, இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். புரிஞ்சா? கிளியராக இருக்கா? ஸோ ஐ திங்க் இந்த பார்ட் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து லாஸ்ட் பார்ட் பார்ப்போம் இன்றைக்கி டாப்பிக்கோட. சரியா,
ஷேப் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ். சரியா, ஷேப் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் என்னென்ன ஷேப்லலாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்த எல்லா கேஸும் என்னது, when S1 and S2 are slit. ஸ்லிட்னா என்னன்னாக்கா, சி இது ஒரு கார்ட்போர்டு. ஓகே, இந்த கார்ட்போர்டில் ஐ எம் கட்டிங் அ ஹாரிசான்டல் பீஸ். ஓகே, இந்த பீஸை ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்தால் எனக்கு என்ன ஆகுது, ஐ எம் கெட்டிங் அ ஸ்லிட். ஓகே, இதுதான் ஸ்லிட். ஓகே, ஒருவேளை இந்த மாதிரி 2 ஸ்லிட் இருந்துச்சுனாக்கா, ஓகே, அப்போ உங்கள் ஃப்ரிஞ்சஸ் எப்படி ஃபார்ம் ஆகும். இவ்வளோ நேரம் நம்ம அதை பற்றி தான் படிச்சுட்ருக்கோம், ஆப்வியஸாக தெரியணும். கரெக்டாக, இப்போ உங்கள் ஸ்லிட் இங்கேயும் கட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ ஃப்ரிஞ்சஸ் எப்படி ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகும் ஸ்க்ரீனில். ஓகே, லீனியர், ஓகே, ஸ்ட்ரெயிட் ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ வென் S1 and S2 are slit, I'm getting a straight strips. ஓகே, இதுதான் நம்ம வந்து ஆக்சுவலாக இப்படி தான் படித்தோம்ல. S1 and S2 என்ன பண்ணியிருக்கோம், ஆக்சுவலாக இந்த கார்ட்போர்டை ஜஸ்ட் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி தெரிகிற மாதிரி வச்சுருக்கோம். ஓகே, ஆக்சுவலாக வெர்டிக்கலாக ஃபார்ம் ஆகிற ஃப்ரிஞ்சை நம்ம வந்து ஹாரிசான்டலாக தெரிகிற மாதிரி வச்சு இவ்வளோ நேரம் டெரிவேஷன்லாம் பார்த்தோம். ஓகே, இது வந்து ஸ்லிட் 1 and ஸ்லிட் 2, இது தெரிஞ்ச விஷயம் தான். சரியா, செகண்ட் கேஸ் என்னென்னா, ஒரு வேளை if S1 and S2 are point source. இப்போ நீங்கள் எடுத்த கார்ட்போர்டில் it is not a slit. ஓகே, it is going to be a point source. அதாவது 2 சின்ன சின்ன ஹோல்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகே, 2 சின்ன சின்ன ஹோல்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அப்போ உங்களோட இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் எப்படி வரும்னாக்கா, சி சென்ட்ரலில் அதே மாதிரி நோ சேஞ்ச், சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகும். அது வந்து லீனியராக இருக்கும். ஓகே, பட் ஆனால் அதுக்கு மேலே என்ன ஆக போகுது, ஹைப்பர்போலிக் வேரியேஷன் இருக்கும். ஓகே, இதுக்கு ஆக்சுவலாக ப்ரூஃப் எல்லாம் இருக்குது, பட் ஆனால் உங்களுக்கு அந்த ப்ரூஃப்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் லிசன், when you have a point source, you will get hyperbolic fringes. ஓகே, ஆனால் சென்ட்ரலில் வந்து அதே மாதிரி ஒரு சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஹைப்பர்போலிக் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகும். ஓகே, சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் இங்கே இருக்கும், ஹைப்பர்போலிக். ஓகே, அண்ட் சிமிலர்லி எப்படி ஆக்சுவலாக இது கொஞ்சம் கான்செப்டும் பாருங்கள். ஓகே, ஏன் இப்படி வந்து ஹைப்பர்போலிக்காக மாறுது, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலாக கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். சி இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், நம்ம ஸ்லிட்டு வந்து இவ்வளோ நேரம் நம்ம அசியூம் பண்ணது ஒரு ஸ்லிட்டை. சரியா, ஸ்லிட்டுன்னு எடுத்தோன்னா என் கார்ட்போர்டில் என்ன ஆக போகுது, இந்த மாதிரி இருக்க போகுது. ஓகே, கம்ப்ளீட்டாக இந்த பிளேன் ஃபுல்லாக நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் இதுக்குள்ளே வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் லைட்டை வந்து எமிட் பண்ணுறேன், லைட் ரே எமிட் பண்ணுறேன். ஓகே, அப்படி தானே பண்ணுவோம். ஒரு சோர்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சுரும். அப்போ வந்து ஒரு லீனியர் பேட்டர்னில் எனக்கு வந்து பேரலாக லைட் ரேஸ் வரப்போகுது. ஓகே, ஸோ அப்போ பேரலாக லைட் ரே வந்து இதை வந்து ஹிட் பண்ணுறப்ப இந்த இடத்துல ஃபுல்லாகவே அந்த லைட் ரே வந்து ட்ராவல் பண்ணலாம். ஆமே ரைட் வரும். ஓகே, இந்த இடத்துல ஃபுல் ஸ்லிட்லேயுமே அந்த லைட் ரே வந்து ட்ராவல் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், நான் இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் வைக்கிறேன்னா அப்படியே இந்த ஃபுல், ஓகே, இந்த ஃபுல் ரேவும் அப்படியே போய் இந்த ஸ்க்ரீன்லேயும் போய் பதிய போகுது. கரெக்டாக, ஓகே, இங்கே இருக்க இன்டென்சிட்டியோடு அப்படியே போய் இங்கே இருக்க இன்டென்சிட்டி அப்படியே இங்கே போகும். கரெக்டாக, ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயின் என்ன சொல்லியிருக்கேன், ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே உங்கள் டெல்டா எக்ஸ். கரெக்டாக, ஸோ டெல்டா எக்ஸ் எல்லா பாயிண்ட்லையுமே சேமாக இருக்கும். எப்படி, இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இப்போ இதை வந்து நீங்கள் ஹாரிசான்டலாக பாருங்கள். இந்த இடத்துல இதுதான் அந்த கட் போர்ஷன். ஓகே, இது அந்த கட் போர்ஷன் கார்ட்போர்டில் கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அண்ட் இந்த இடத்துல நான் ஸ்க்ரீன் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, என்ன பண்ண போகிறேன், டெல்டா எக்ஸு இந்த இடத்துக்கும் டெல்டா எக்ஸ் காமனாக இருக்குமா, அதே மாதிரி இந்த இடத்துக்கும் டெல்டா எக்ஸ் காமனாக இருக்குமா, இந்த இடத்துக்கும் காமனாக இருக்குமா, காமனாக இருக்கும். அதனால தான் யூ ஆர் கெட்டிங் அ லீனியர் ஃப்ரிஞ்ச். ஓகே, பட் ஆனால் இப்போ என்ன ஆக போகுதுன்னா, உங்கள் கார்ட்போர்டு இங்கே இருக்குது. ஓகே, அதில் நான் வந்து ஒரு சின்ன ஹோல் பண்ணிட்டேன். ஓகே, 2 ஸ்லிட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. ஓகே, நான் எதிர்க்க ஸ்க்ரீன் வச்சுட்டேன். ஓகே, இப்போ என்னோடய லைட் ரேஸ் வந்து இங்கேயும் பாஸ் ஆகும். பட் ஆனால் உள்ளே போகிறதுக்கு அதுக்கு பாயிண்ட்னா இந்த போர் மட்டும்தான். ஓகே, அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துலேருந்து சென்ட்ரலாக பிரைட் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகிடும், ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. ஓகே, எப்படி இந்த மாதிரி போய் ஜாயின் ஆகிட்டு சென்ட்ரலாக ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச் வந்து ஃபார்ம் ஆகிடும். அண்ட் அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அதில் பிரச்சனையே இருக்காது. ஓகே, மேக்ஸிமம் இன்டென்சிட்டியில். பட் இந்த பாயிண்டில் ஃப்ரிஞ்சு ஃபார்ம் ஆக போது என்ன ஆகும், இந்த டிஸ்டன்ஸும் வேறையா, இந்த இடத்துல இப்படி இருக்குது. ஓகே, அப்படியே இது கொஞ்சம் மேலே வந்து பார்க்குறேன். ஓகே, இந்த பாயிண்ட் எடுக்கிறேன். இந்த பாயிண்ட்டுக்குமே டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அண்ட் அகெயின் இந்த பாயிண்ட்டுக்குமே டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிடும். டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா பாத் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகுது. பாத் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆச்சுன்னா ஃப்ரிஞ்சோட
இன்டென்சிட்டியும் மாறிடும். கரெக்டாக? அப்போ அதனால தான் உங்களுக்கு ஒரு ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் வந்துட்டுருக்கு. ஓகே, சரி, ரொம்ப குழம்பு வேணாம். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா நத்திங் டு வரி. ஜஸ்ட் பாயிண்ட் சோர்ஸ் என்ன இருக்கும்? ஹைப்பர்போலிக் இருக்கும். ஓகே, இது சும்மா ஒரு கான்செப்டுக்காக உங்களுக்கு சொன்னது. ஓகே, புரியலனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் ரிமெம்பர், ஃபார் பாயிண்ட் சோர்ஸ் இட் இஸ் ஹைப்பர்போலிக். அண்ட் சிமிலர்லி when S1 and S2 are horizontal, எழுதிக்கோங்க, ஹாரிசான்டல். சரியா? ரெண்டும் ஹாரிசான்டல், அதாவது S1 இங்கே இருக்குது, S2 இங்கே இருக்குது. நான் லைட் ரேவை வந்து இங்கே வச்சுருக்கேன். ஓகே, ஆர் ஐ கேன் சே லைட் ரேவை இங்கே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹாரிசான்டலாக இருந்துச்சுன்னா, ஓகே, இந்த மாதிரி ஹாரிசான்டலாக இருந்துச்சுனாக்கா, ஓகே, ஐம் சாரி, ஹாரிசான்டல் இருந்துச்சுனாக்கா எனக்கு வந்து சர்க்குலர் ஃப்ரிஞ்ச் கிடைக்கும். சரியா? சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேளை ஸ்லிட்டாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டு. ஓகே, பாயிண்ட் சோர்ஸாக இருந்துச்சுனாக்கா ஹைப்பர்போலிக். ஓகே, பாயிண்ட் சோர்ஸாக இருந்தால் ஹைப்பர்போலிக். ஒரு வேளை ஹாரிசான்டலாக இருந்துச்சுனாக்கா யூ வில் கெட் அ சர்க்குலர் ஃப்ரிஞ்ச். ஓகே, ஸோ ஐ திங்க் இன்றைக்கி இது போதும். நாளைக்கு வந்து நம்ம மோஸ்ட்லி YDSA ஃபினிஷ் பண்ண பார்த்துடலாம். இது லாஸ்ட் பார்ட்டாக இருக்கட்டும். நாளைக்கு இருக்கிறது லாஸ்ட் பார்ட்டாக இருக்கும். சரியா? ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணி அப்பப்போ டெய்லி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஓகே, குட் பை.